கொலோசேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:11 பவுல் எழுதுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மார்க்கு 9வது அதிகாரம் 43-44 வசனங்களில் பார்க்கிறோம். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இந்த இடத்திலே ஆங்கில வேதாகமத்திலே இதை இன்னும் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறது. அந்த நரகம் என்கின்றதை கெஹன்னா என்று சொல்லுகிறது. அந்த கெஹன்னா என்பதற்கு இன்னும் பள்ளத்தாக்கு என்று பொருளாகிறது. இந்த இன்னும் பள்ளத்தாக்கை குறித்து எரேமியா 7வது அதிகாரம் 31 அதில் வாசிக்கிறோம். நம்ம தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். எனவே தங்களுக்கு பொருளாதார ஆசி வேண்டும் என்பதற்காக, அற்புதங்கள் வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் இந்த இன்னும் பள்ளத்தாக்கிலே மோளேகு என்று அவர்கள் சிலைகளை கட்டி மேடைகளை அமைத்து அந்த சிலைகளினுடைய கரங்களிலே தங்களுடைய குழந்தையை வைத்து விடுவார்கள். அப்படி ஒரு குழந்தையை அக்கினியினால் அங்கே அந்த சிலைக்கு உள்ளிருந்து வயிற்று பகுதியிலிருந்து அக்கினி வந்து அந்த குழந்தையை தகனித்துவிடும். அந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்காதபடிக்கு உரத்த சத்தமாய் மேளங்களை கொட்டுவார்கள். அப்படி ஒரு குழந்தையை பலி கொடுத்தால் தன் வீட்டிற்கு செல்வம் சேரும் என்கின்ற ஒரு கூட நம்பிக்கையினால் இஸ்ரவேலர்கள் அப்படி செய்தார்கள். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே, யோசியா ராஜா அந்த மோளேகுக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. எனவே இந்த இன்னும் என்கின்ற பள்ளத்தாக்கை அந்த ராஜா முற்றிலுமாக அழித்து அது குப்பை மேடாக மாற்றினான் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். செப்பனியா 1:15, அந்த நாள் உக்கிரத்தினால், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் என்று நியாயத்தீர்ப்பின் நாளை குறித்து அந்த வசனம் சொல்லுகின்றது. தொடர்ந்து நாம் 17வது வசனத்திலே செப்பனியா 1:17 பார்க்கிறோம், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். எனவே நம்மில் ஒருவரும் இந்த தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி தேவன் நம்மை நடத்துவாராக.